இந்த பக்கம் என்ன ஓடி வந்தானா? அண்ணே சொல்லிடாதீங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. இல்லையண்ணே, அப்படியா நீங்க வரல? யாராவது இருந்தால் சொல்லுங்கண்ணே. சரிண்ணே. அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அவர்கிட்டேருந்து என்னை காப்பாற்றினதுக்கு. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். அவருக்கு பயந்து நீ எதுக்கு இங்கே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க? என்ன தப்பு பண்ண? தப்பெல்லாம் எதுவும் பண்ணலண்ணே. ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, காசு இல்லைன்னா அந்த டைமில் என்கிட்டையும் காசு இல்லைண்ணே. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் தான் இவர். அதனால தான் இவர்கிட்டேருந்து ஒரு 50,000 கடனை வாங்கி வச்சுக்கூடான்னு கொடுத்தேன் அவனுக்கு. என்கிட்ட காசை வாங்கிட்டு ஊருக்கு போனவன் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டானே. அவர்கிட்டயும் நிறைய வாட்டி சொல்லி பார்த்துட்டேனே. ஆனால் இவர் ஹாஸ்டலு காலேஜ்னு எல்லா இடத்துக்கும் வந்துட்டே இருக்காரு. கடன்காரனுக்கும் கடன் வாங்கின மத்தியில் வாங்கி கொடுத்தா மாட்டிட்டு முடிக்கிறான். டேய், அது அப்படி இல்லை மச்சான். காசு வாங்கினா அவனோட ஃப்ரெண்டுன்னு தானே சொல்கிறான். அவன் நம்பிக்கை எல்லாமே வாங்கி கொடுத்துருப்பான். அவனை பற்றி யோசிச்சா கடைசியில் இவன் தானே கஷ்டப்படுறான். ஃபோனே எடுக்க மாட்டான். அதானே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் இன்னைக்கு இல்லைனாலும் எப்படியாச்சும் அவட்ட காசை கொடுத்துருவேனே. ஆனால் இவன் உயிருக்கு உயிராக பழகின நண்பனே அவன் இப்படி பண்ணிட்டான். தம்பி, நீ கவலைப்படாதப்பா. உன் ஃப்ரெண்டு கண்டிப்பாக உனக்கு ஃபோன் பண்ணுவான். சரிங்கண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நான் வரேன். மச்சான், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் 25 ரூபா காசு வாங்கிட்டு இன்னும் திருப்பி கொடுக்காம இருக்கான்டா. ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும். டேய், நீயுமாடா? கடன் வாங்கினதெல்லாம் நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. அதுதான்டா நட்பு. பா, போய் வேலையை பாரு. இருந்தாலும் காசு இல்லை, வாங்கணும்ல. பே பண்ணிட்டானா? டேய் 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 தம்பி, டேய் என்னடா ஆச்சு? முழிச்சு பாடுறா. மச்சான், தண்ணி எடுத்துட்டு வாடா. இந்த வரேன்டா. டேய் டேய் தம்பி, டேய் டேய் தம்பி எந்திரா. டேய் எந்திரா. டேய் தம்பி தம்பி, இங்க பாருடா. எந்திரா. டேய் இங்க பாருடா. என்னப்பா ஆச்சு? நல்லா தானே சாப்பிட்டு பார்சல் வாங்கிட்டு போனேன். அண்ணே, நான் உடம்பு குறைக்கிறதுக்காக டயட்டில் இருக்கேண்ணே. டெய்லியும் சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிடுவேன். அதனால தான் மயக்கம் மட்டும் விழுந்துட்டேன்னு நினைக்கிறேண்ணே. டேய் தம்பி, உடம்பு குறைக்கிறதுக்காக சப்பாத்தி சாப்பிட்றதுலாம் ஓகே தான். ஆனால் அவங்க யாருக்குமே எப்படி வெயிட் குறைக்கணும்னே தெரிய மாட்டேங்குது. உடம்பு குறைக்கின்ற பேரில் வெறும் சப்பாத்தி மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சப்பாத்தி மட்டுமே சாப்பிட்டா உடம்பு குறையுமான்னு கேட்டால் உடம்பு குறையும் தான். ஆனால் உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியும் சேர்ந்து குறைஞ்சிரும். அதனால தான் அப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்கீங்க. உடம்பு குறைக்கணும்னா சாப்பாடை அளவாக எடுத்துக்கணும். உடம்புக்கு தேவையான புரோட்டீனை அதிகமாக எடுத்துக்கணும். அப்போ தான் சமமான அளவில் உடம்பு குறையும். அதனால் நல்ல டாக்டரோ இல்லை நல்ல ஜிம் மாஸ்டரோ அவங்களோட கன்சல்ட்டிங் கேட்டு அதை ஃபாலோ பண்ணி உடம்பு குறை. சரியா? சரிங்கண்ணா. ம், சரி எந்திரி. பார்த்து பார்த்து போகணும் தம்பி. சரிங்கண்ணா. ம். டேய் மச்சான் நில்லு. நீனும் ஜிம் கோச்சா? இவ்வளோ பேசுகிறா? ஏய், உடம்பு பார்த்தல எவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்கேன்னு. நானும் ஜிம்முக்கு போனவன் தான்டா. அப்போ நாங்கள் மட்டும் என்ன, நாங்களும் ஜிம்முக்கு போனவங்க தான். எதுக்கு? ஜிம் மாஸ்டருக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்தேன். அடிங்க ஓடிட்டேன்ல.